जय सत्य है, सत्य है, सत्य है, राम नाम सत्य है। ये बोलता है உற்சவம்னு சொல்லலாமா அப்படின்னா உற்சவம் தான் போட்டிருக்கு. ஆனால் உற்சவமாக இருந்தால் பரவாயில்ல, 5 நாள் தபஸ். இது இந்த வெத்து நாளில் பார்க்கும்போது தான் அதோடைய ஆகர்ஷணம் தெரியும். கூட்டம் சேர்ந்துட்டு பண்ணும்போது அது வேறு. இந்த கூட்டத்திலேருந்து விலகி இருந்து அது பிரகாரம் நடத்துறதுன்னு இருக்கு இல்லையா, அது அவருடைய கிருபையால் தான். பேர் காலையில் 8:30க்கு ஆரம்பம், 11க்கு பூர்த்தி, 4க்கு ஆரம்பம். ஆனால் இன்றைக்கி த்ரூ அவுட் நாம் நடக்கணும், த்ரூ அவுட் நடக்கணும். இல்லை அவள் பாட்டுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கா. ரிஷிகள் ஆசிரமத்தில் இருக்கா மாதிரி ஒரு 4 பேர் அவள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கா. அவள் சொல்லிட்டு இருக்கிறதுனால நான் அடியேன் எழுந்துக்கிறதுக்கே மனசில் நான் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை பார்க்கணுன்னு வந்து உட்கார்ந்தேன். பார்க்க முடியல. இதில் இன்னொரு ரகசியம், கிழக்கில் உழக்கு மேற்குன்னு சொல்லுவோம். சின்ன உழக்குலேயே அதுலேயே கிழக்கு மேற்க திசையெல்லாம் பார்ப்பான். அந்த காலத்தே எங்களுக்கு லேಖனம்தான் முக்கியம், லேಖனத்துக்காக தான் மனுஷாலாம் வந்துருப்பான். ஆனால் பெரிய பெரிய யாத்திரைகள்லாம் சகஜமாக நடக்கும். எப்படின்னு கேட்டால், சத்சங்கம் பண்ணும்போது அது நாமம் சொல்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் ஆசையாக வருவோம். அதில் கூட சில பேர் திவிநாமத்துக்கு மட்டும்தான் வருவாள். இன்னும் கொஞ்சம் பேர் இந்த புஷ்பம் போடுற நேரத்து கடைசி நிமிஷத்தில் மட்டும்தான் வருவாள். இன்னும் கொஞ்சம் பேர் பிரசாதம் மட்டும்தான் வாங்க வருவா. ஆனால் யாத்திரைக்குன்னு வரலாறு பெல் அடித்தா மாதிரி. இப்போவாது வசதிகள் ஃபோனு இதுன்னு என்னெல்லாம் இருக்குது. நல்ல காலம் அது இல்லை. கரெக்டாக யாத்திரை தேதி கிடைச்சோன்னு எங்கேருந்தோ வந்துடுவா. சகல கைங்கறி. இந்த வாட்டி அப்படி தான் கைங்கறி இங்கே நடக்குது. இது இன்றைக்கி முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 5 நாள் 5ஆம் தேதி வரைக்கும் ஏன்னா ஒரு 2 நாள் தானே நடந்திருக்கு, ஜாஸ்தி ஒன்றும் நடக்கலையே. 160 பேர், 9855 பிரதர்ஷனம், நாமவலம்னு. ராமநாம வங்கிக்கும் பல விஷயத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அதில் இந்த நாமவலமும் ஒன்று. நான் இந்த உற்சவத்தை இதோடைய தொடர்ச்சியும் இதோடைய மேக்னிடியூடும் இது பரவற முறையும் அதே நேரத்தில் யார் பார்க்கணுமோ அவள் பார்க்க முடியாததையும் எல்லாம் கண்ணால் பார்த்துன்னு இருக்கேன். அதனால் சிலதான் மனசு விட்டு பேசுறதுக்கு இதை ஒரு சந்தர்ப்பமாக வச்சுன்னு சில ரகசியங்களையும் சொல்லிட்டு இருக்கேன். அநேகமாக ஏற்கனவே சொல்லியிருப்பேன். தொண்ணூத்தஞ்சிலே ஸ்தாபனமாச்சு. இதுக்கு முன்னாடி நான் போதிருந்தால் மடத்து கைங்கரியம் சொன்னால் சாதாரண இல்லை. இது பிராமண மடத்து கைங்கரியம். நியமங்கள்லாம் ஏராளமான நியமங்கள். அடியேன் போய் நாம சித்தாந்தத்தை முதல்ல கற்று தேர்ந்து அதை படித்து அது சொல்லியிருக்க விஷயத்துக்கும் அதை வெளியில் பிரச்சாரம் பண்ணணும் பொழுது இருக்க ரெஸ்ட்ரிக்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தலை. 95லே ஆரம்பிக்கும்போது ஏதோ பஜனை சங்கம் மாதிரியோ அப்படிலாம் ஆரம்பிக்கலை. அப்படிலாம் ஆரம்பிச்சிருந்தால் இந்நேரத்துக்கு இது போயிட்டுருக்கோம். நான் லேகனத்தை கையில் வச்சுட்டேன். இங்கே ஒரு ரகசியம் இருந்தது. இந்த லேகனத்தை கை வச்சுட்டு நான் பண்ணும்போது மடத்தில் பெரிய பெரிய பாகவதாலாம் இருப்பாள். மடத்துக்கு அநேகமாக பிராமணால் தான் வருவாள்.
பிராமணர்களே ஆண்கள் அதிகமாக லேகனத்துக்கு வரமாட்டா, ஸ்திரீகள் தான் வருவா. ஆனால் இந்த லேகனத்தை நான் கொண்டு போன இடம் எப்படின்னா கிராமங்களுக்கு கொண்டு போனேன். எனக்கு ஒரு தைரியம், ஜாதி மதம் இல்லாதது இதுன்னு. அந்த லேகனத்தை கொடுத்து அந்த குழந்தைகள்லாம் வரும் ஆராதனை நேரத்தில் எனக்கு ஒரு ஆராதனைக்குள்ளே 1 கோடி நாமம் எழுதணும்னு சங்கல்பம் பண்ணிப்பேன். குழந்தைகள்லாம் கொடுத்தா எழுதும். அண்ணாலாம் அங்கெல்லாம் வந்து தங்குவா. குழந்தைகள் ஏராளமான கூட்டம் வந்து எழுதிக்கும். அண்ணாவும் சந்தோஷமாக அந்த குழந்தைகளை தாண்டிட்டு போயிட்டு இருப்பா. அவ்வளோ குழந்தைகளும் கிராமத்து குழந்தைகள். நல்லா கவனிக்கணும், பிராமண குழந்தை ஒன்று கூட இருக்காது, ஒன்று கூட இருக்கு. அது யாரோ பார்த்தா உடனே அண்ணாக்கு இது டிஸ்டர்பன்ஸ் சொன்னா. எனக்கு முதல்ல மடத்துலேருந்து ரொம்ப ஆதரவு இருந்தது. அவர் காலம் ஆயிட்டார், கோவிந்தராஜன்னு பேர். அப்போ நிர்வாகம் என்கிட்ட இருந்தது மடம். இப்போ ஸ்வீட் கொடுக்குற மாதிரி நான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுப்பேன். அதனால் இந்த மாதிரி இந்த குழந்தைகள் வருது உங்கள் மடத்திலேருந்து, எனக்கு அடுத்த காம்பவுண்ட் தான் இருந்தாலும் நான் பர்மிஷன் வாங்கிட்டான்னு செய்ய முடியும். அதனால் எனக்கு நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு கொடுப்பீங்கன்னா கொடுத்தா, கொஞ்ச நாளைக்கு எனக்கு கொடுத்தா குழந்தைகள் சந்தோஷமாக வாங்கிட்டு எழுதுது. அப்புறம் யார் என்ன பண்ணான்னு தெரியல. அந்த குழந்தைகளை எப்படியாவது அங்கே வரத்தை நிறுத்தணும். என்னை வந்து அவள் வராமல் இருக்கணும். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். குழந்தைகளை இவன் நிறுத்தி பார்த்தா அதுக்கு நிற்க மாட்டேங்குது. என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த குழந்தைகளுடைய அப்பாவோ இல்லை யாரோ முதியோர்கள் அவள் வீட்டு மனுஷாலாம் மடத்தில் ஊழியம் பார்த்துட்ருக்குவாங்க. அவளை கொண்டு அந்த குழந்தைகளை அந்த ஆறாவது நேரத்தில் அந்த பக்கமே வராமல் நிறுத்திப்பான். அப்போ மனசு இந்த இடத்துல நடக்குது, இந்த வீட்டில் நடக்குது. இந்த வீட்டில் இந்த குழந்தை பேர்னா வெங்கட்ராமன்னு பேர். அவன் தான் அப்போ அரை நாள் பிரச்சாரம் பண்ணுவான். அவன் கோவிந்தபுரம் மடத்தில் என் கூடவே இருந்தான். வந்தான், இங்கே புழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு வைதீகத்துக்கு போனான். அரை நாள் வைதீகம், அரை நாள் இங்கே வந்து அப்போ தான் ராமநாமா நோட்டில் யார் பணம் கொடுக்குறாளோ அவள் பேரை பிரிண்ட் பண்ணுவேன். இந்த பிரிண்டிங் 100 நோட் ஆனால் கூட அதுக்குன்னு ஒரு ப்ரெஸ்ஸை போட்டு எங்கள் மாப்பிள்ள ஒரு ப்ரெஸ் வச்சுருந்தா. அந்த ப்ரெஸ்ஸில் அந்த பேரை கொடுத்த உடனே மொத்தமாக போட்டதில் அந்த பேரை மட்டும் போட்டு அச்சடித்து கொண்டு வருது. அதை கொண்டு வந்து அதை கொடுக்குறது. கொடுத்தா யார் போட்டு எழுதுவா? இந்த பக்கம் புதூர். இப்போ இந்த மாதிரி இல்லை, அப்போ இன்னும் கொஞ்சம் அண்டர் டெவலப்டாக இருக்குது. நிறைய ஜனங்க இருந்தால் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைகள்லாம் மேலே வந்து அப்படி பயந்தாலும் சும்மா வந்து காய்ச்சி முடிச்சுட்டு கற்று ஏதோ மிட்டாய் கொடுப்போம் வருவோம். இங்கே எங்காத்திலேயே அவளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆத்திலேயே வரக்கூடாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராமநாமம் இங்கே நடத்தி ஆகணும். சொல்கிறது அம்மா, அவள் வார்த்தையை நான் கட்டுப்பட்டாகணும். அவர்களுக்கு நான் வந்து வயசில் பெரியவா, நான் போய் புரிய வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, இந்த கேட்டுக்கு வெளியில் நான் போய் உட்காந்துருக்குவேன். குழந்தைகள்லாம் வந்தால் அங்கேயே நோட்டு கொடுத்தேன், அங்கேயே வாங்க. அப்புறம் அந்த பையனை பார்த்தேன், டேய் நமக்கு ராமநாமம் இங்கே நடக்கணும், இந்த குழந்தைகளும் முக்கியம், நம்ம வீண் கலாட்டா பண்ணக்கூடாது, அவள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட வேண்டாம் அப்படின்னு கொஞ்ச நாள் அங்கங்கே போய் பிரச்சாரம். இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். இப்படி பிரச்சாரம் நடந்திருந்தது. 97க்குள்ளே ஒரு 250 கோடி நாமம் சேர்ந்து. நாமம் சேர்ந்த உடனே அது எப்படியாவது யாத்திரை பண்ணணும்னு அது எனக்கு ரொம்ப ஆசை. சரி குருநாதன் கிட்ட போகும் அப்படின்னு ஒரு 14 நாள் யாத்திரை இங்கேருந்து
கோவிந்தபுரம் நடந்தே போய் அது போகும்பொழுது மடம் அப்படிங்கிறதுனாலையும் பாகவத சம்பிரதாயத்தில் எனக்கு கொஞ்சம் பரிச்சயம் இருந்ததுனாலையும் நிறைய பாகவதா, அப்புறம் மடத்து சம்பந்தப்பட்டவா, அப்புறம் அண்ணா சேர்ந்த அந்த சத்சங்கம் எல்லாரும் வந்தா கூடவே இந்த லேகனம் பண்ணி நான் எல்லாருக்கிட்டையும் பழகின்றேன் இல்லையா. நான் மதுரை, அப்புறம் நெய்வேலி, இதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, இங்கெல்லாம் கிராமங்களில் தீவிரமான பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அதுவும் கிராமம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் கிராமம் இல்லை, கிராமத்தினால் ஒதுக்கப்பட்ட சேரிகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அதனால சகல பேரும் யாத்திரைக்கு வந்துடுவான். என் பேர் எல்லாருக்கும் பிரியம் ஜாஸ்தி. எனக்கு அவா பேர் இருக்க பிரியத்தை காட்டும் என் மேலே அவர்களுக்கு இருக்க பிரியம் ஜாஸ்தி. சகல பேரும் வந்துடுவாங்க. வந்துட்டா கொஞ்சம் நம்ம மரியாச்சாரத்தோடு இருக்க சில மாமிகளும் உண்டு, புருஷாலும் உண்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை யாத்திரையில். ஆனால் எப்போ தகராறு வரும்? சாப்பாடுன்னு தகராறு வரும். சாப்பாட்டில் தகராறு. ரொம்ப சங்கடங்களே அனுபவித்தோம். இருந்தாலும் ஏதோ ஒரு அது பாட்டுக்கு மேனேஜ் பண்ணிட்டு போச்சு. ஒரு யாத்திரை ஆச்சு, ரெண்டாவது யாத்திரை. முதல் யாத்திரையிலே எங்களை ஆசைக்கு அப்போ கணேஷ் கிடையாது, அந்த யாத்திரைக்கு மட்டும் கணேஷ் கிடையாது. எங்களை யார் ஆசிரிச்சான்னா ஒரு சமூகம், சத்திரிய சமூகம். அந்த சத்திரிய சமூகத்திலே ரொம்ப முக்கியமான பட்டவர் ராமநாதபுரம் ரெடியார்னு பேர். இந்த ரெடியார் அண்ணாவுடைய பாரத தேச யாத்திரைக்கு கார் டிரைவராக இருந்தவர். பெரிய ஜமீன்தார், பெரிய பண்ணையார். ஆனால் அண்ணாக்கு அவர் வந்து சேர்ந்தார். வந்து இந்த யாத்திரையை நான் தான் நடத்த போகிறேன். அவருக்கு இருந்த பந்துக்கள் கிட்டெல்லாம் எல்லாம் போய் ஆங்காங்கே இங்கே வந்து சிங்கபெருமாள் கோவில் தாண்டினதிலிருந்து ஆரம்பித்து செங்கல்பட்டிலிருந்து பூரா அவர்கள் நிர்வாகம். பிராமண பக்தி ஜாஸ்தி. அப்புறம் அண்ணா பேர அதிப்பிரியம் அவர்களுக்கு. பாகவத சம்பிரதாயத்தில் அப்பேற்பட்ட வைஷ்ணவர்கள். எல்லா இடத்துலையும் அப்படி கொண்டு வந்து சாமான்களை கொட்டி நான் சாப்பாட்டு அடியேன். இங்கிருந்து பரிசார்களை யார் கோவிந்தபுரம் மடத்தில் சமையல் பண்ணிட்டு இருந்தாலும் மணிமாமான்னு பேர், அவரை வச்சுட்டு தான் இந்த 2 யாத்திரையும் தனி வண்டி. அப்படி 2 யாத்திரை முடிஞ்சுட்டு யாத்திரை கிராண்டாக நடக்கும். அதில் முதல் யாத்திரை முடிஞ்சு 2வது யாத்திரை பழனூருக்கு போகும்போதே கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டு, இப்போ இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, அப்படி இருக்குது, இப்படி இருக்கு. நான் ரொம்ப உஷாராக இருக்கேன். அப்போ கூட இந்த விரோதம்னு மனசை வந்துட்டானா நியாய அநியாயம் பார்க்க மாட்டான். நியாய அநியாயம் 2வது யாத்திரைக்கே இந்த குழந்தைகளாம். அப்போ நான் ஒரு ரகசிய காரியம் பண்ணேன். நான் வந்து யாருடைய தர்மத்துக்கும் விரோதி இல்லை, அதை நான் காப்பாற்ற முயற்சி பண்ணுவேன். பகவன் நாமத்திலே காப்பாற்ற முடியும்னு நம்பிக்கை உடையவன். அவகிட்ட பத்திரமாக இருக்கணும், அவளுக்கு வேண்டியதே நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. அதனால் வண்டியில் ஹார்லிக்ஸ்லேருந்து சில பானங்கள், அப்புறம் அதே போல் பழங்கள், இன்னும் சில பொருட்கள், சத்து மாவு முதற்கொண்டு பத்திரமாக வச்சுருப்பேன். யாராவது நான் ஆச்சாரமாக இருக்கேன், இந்த இதை சாப்பிட்டுக்கணும், நீங்கள் கூட யாத்திரைக்கு வா. மாமி வந்து ரொம்ப உஷாராக இருப்பான். அதே போல் பகிஷ்டாசிரியர்கள்லாம் வந்தால் அவெல்லாம் மாமி பொறுப்பில் போயிடும். மாமி பார்த்து போவாங்க. இப்படி தான் நடத்தின்னு.
நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து கிளம்பினேன் 3வது கிலோமீட்டர் வரத்துக்குள்ளே 2 கிலோமீட்டர் 3 குருவாட்டி எங்கேயாவது பைட்டக்குன்னு பேர் ஒரு அமர்வு இருக்கும். அந்த அமர்வில் தான் 4 வார்த்தை பேசுவேன். இப்போ யாத்திரையோடைய விஷயங்கள் இன்னொன்று எல்லாம் அப்படி தான் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஏதோ ஒரு பான வசதி ஏதாவது ஒன்று கொடுப்போம். அதில் நான் என்கூட இருக்க வாலண்டியர்ஸுக்கு சொல்லுவேன், உஷாராக கொடு, எல்லாருக்கும் பிஸ்கட்டும் டீயும் கொடு. யார் பிஸ்கட் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அவளை கவனிச்சிக்கோ, அவள் ஆச்சாரமாக இருக்குவா, அவளை என்கிட்ட சொல்லு, அவளுக்கு தகுந்த நான் பார்த்துறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆச்சாரம்னு சொன்னவா அவ்வளோ பேரும் பிஸ்கட் சாப்பிட்றவா தான், அவ்வளோ பேர். அப்போ எங்கிட்ட இனிமேல் துபாக்கூர்லாம் விட்டா நடக்கா. சில பேர் இருந்தா கோமதி மாமின்னு எனக்கு சொந்தக்காரி பாட்டி, ரொம்ப ஆச்சாரமாக இருக்கும், பட்னி கிடந்து நடப்பான் பட்டு. அப்புறம் கடலூர் முரளியோடைய அம்மா இன்றைக்கும் இருக்கான்னு நினைக்கிறேன், கால் மாயிட்டாளா இருக்காளா, அவள் அப்படி தான் ஆச்சாரசீல். ஆனால் ஒரு யாத்திரை கூட விட்டது. ஆச்சரியமாக அவர்களுக்கு சிலதை வச்சிருக்கு. இப்படி இந்த சலசலப்பெல்லாம் ஓடிந்தது. 2வது யாத்திரை அண்ணா என் இடத்துக்கு கொண்டுட்டோம். அப்போது அண்ணா எனக்கு இண்டிகேஷன், போன முறை எங்கெல்லாம் தங்கினேன் ஞாபகம் இருக்கா? இருக்கண்ணா, அங்கேயே தங்கிட்டு வா. பதில் வந்துடுச்சு. தெளிவா யாராவது சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? நம்ம சப்போர்ட் பண்ணணும். 2வது யாத்திரை முடிஞ்சிட்டு, ஆனாலும் அதுக்கப்புறம் கடுமையான விரோதம் வந்துடுச்சு. கடுமையான விரோதம். எனக்கு மேற்கொண்டு இந்த பிரச்சாரத்தை எடுத்துட்டு போயாகணும். அனாவசியமாக யார்கிட்டையும் வம்பு போக தயாராக இல்லை. அதனால் நான் மெதுவாக அந்த ட்ரஸ்ட்டு, நான் ஆரம்பித்த ட்ரஸ்ட்டு கோவிந்தபுரத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன். ராமநாம வங்கி வச்சுக்கிறதுன்ற முடிவு பண்ணிட்டேன். இந்த பிரச்சாரத்தை தான் நம்ம இப்படி தான் பண்ணுறதா அப்படிங்கிற முடிவுக்கு எனக்கு ஒரு பதில் வர வேண்டியது. யார்கிட்ட போய் பதில் கேட்குறது? அப்போது ஒரு சின்ன சங்கல்பம் பண்ணிட்டேன். யார்கிட்டையும் தெரியாது, மாமிகிட்ட கூட சொல்லலை. என் பொண்ணு நிர்வாகம் பார்த்துருந்தா, பெரிய பொண்ணு. அவர்கிட்ட சொன்னேன்மா, நான் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கேன், அதனால் ஒரு சின்ன தபஸ் ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் காலம் அவகாசம், நான் இங்கே இருக்க மாட்டேன், நீ பார்த்துக்கிறியா? அவள் என்ன கேட்டால் தெரியுமா? என்ன, எப்போ கிளம்ப போகிறப்பா, என்ன ஏதுன்னு கேட்குது. இங்கேருந்து கிளம்பி சங்கல்பம் என்னன்னா, குருநாதனே அதிஷ்டான வலம் வரணும், 1,00,000 பிரதட்சணம் பண்ணணும். அது முடிஞ்சதுன்னு சொன்னால் குருநாதன் நீ போகிற பாதை சரி அப்படின்னு, இல்லைன்னா இதை நிறுத்திடுறது அப்படின்னு கிளம்பி ஓயா. அதுக்குள்ளே குழந்தை வந்துட்டான். இவன் தான் என்னை கவனிச்சுட்டான். அப்போ நன்னா கவனிச்சுப்பான், அவன் நன்னா சாப்பிடுவான், அப்படி இப்படி எட்டி பார்ப்பான். அந்த மத்தியானம் சாப்பாட்டு நேரத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்பான். சில நாளில் சப்பாத்தி இருக்கும், சில நாள் நான் வெறும் அவல் தான் சாப்பிடுவேன், சில நேரத்தில் நெல் பொரி சாப்பிடுவேன், ஏதோ ஒன்று சாப்பிடுவேன். இன்னொரு மாமி இருந்தால், அந்த பேர் மோகம் மாமின்னு சொல்லிட்டு என்னை எப்படி கவனிச்சுன்னு தெரியுமா? நான் அந்த பிரதர்ஷனம் பண்ணும்போது மரத்தில் கொஞ்சம் விரோதம் இருந்தது இல்லையா, அப்படி வந்து எட்டி பாப்பா, பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு கையில் வச்சுட்ருப்பான். கையில் அதை போ 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 ரொம்ப ஆகும். அதே மாதிரி அக்ரஹாரத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் தினம் என்கிட்ட கவுண்ட் கேட்பார். நான் இன்றைக்கி இந்த கவுண்ட் எழுதும்போது அவருடைய ஞாபகம் தான் எனக்கு. கவுண்ட் கேட்பார், எவ்வளோ ஆச்சு, வெரி குட் வெரி குட். அந்த 50,000 வந்தவொடனே இனிமே 1000 பாயுது நீ பண்ணிடுவேன், ஏன்னா இனிமே பண்ண வேண்டியது கம்மி தானே அப்படின்னு சரி அப்படி சப்போர்ட் பண்ணுவா. ரொம்ப கம்மி, எதிர்ப்பு ஜாஸ்தி. ஆனால் அது முக்கியம் இல்லை, சப்போர்ட் தான் முக்கியம். சப்போர்ட் தான் முக்கியம். இந்த 1,00,000 பிரதட்சணத்தை
அப்புறம் மடமே எனக்காக எந்த நேரம் வேணால் பண்ணுறதுக்கு திறந்தா. விடிகாலம் 4 மணிக்கு கூட நீ வந்து பிரதர்ஷனம் பண்ணிக்கோன்னு குருநாதன் எல்லாரையும் மாற்றினார். 88 நாளில் 1,00,000 பிரதர்ஷனம், 1,08,000 பிரதர்ஷனம் பூர்த்தி. எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ பண்ணி அதோடைய வீச்சம்தான் இன்றைக்கி இது மாதிரி இருக்குது. நீங்களாம் பண்ணுறது இன்னும் மேலே போகணும். இப்போ நீங்கள் பண்ணுற இந்த கூட்டான இந்த வளம் இது இந்த தர்மத்தை எங்கேயோ கொண்டு போகப்படுறதுன்னு என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அதுக்கப்புறம் எடுத்துட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அந்த மாதிரி தான் நிறைய பண்ணியிருக்கு. வளம்னு சொன்னால் நாங்கள் ஒரு வளம் பண்ணோம். அப்போ ஜெயேந்திரரை அரெஸ்ட் பண்ணிட்ட டைம், அந்த பீரியடில் ஒரு நான் யாத்திரை போட்டேன். எல்லோரும் ஜெயேந்திரக்கா இந்த பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை பஜனை அது இதுன்னு பண்ணேன். நான் சைலண்ட்டாக ஒரு காரியம் பண்ணேன், யார்கிட்டையும் சொல்லலை. அண்ணாட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி பாரத தேசம் வளம் வரப்போகிறேன். சபாஷ்னா இங்கேருந்து கிளம்பி ஒரு பஸ்ஸு 62 நாளில் பாரத தேசத்தையே வலம் வந்தோம். இங்கிருந்து கிளம்பி திருச்சி, ஸ்ரீரங்கம், திருவானக்கா, அப்புறம் அங்கேருந்து மதுரை, மதுரையிலேருந்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துலேருந்து திருச்செந்தூர், கன்னியாகுமரி, அங்கிருந்து திருவனந்தபுரம், திருவனந்தபுரத்துலேருந்து குருவாயூர், நடுவில் ஒரு முக்கியமான ஒரு க்ஷேத்திரம். இதில் போகிற வழியெல்லாம் எங்கெல்லாம் திவ்ய தேசம் உண்டோ, மலைநாட்டு திருப்பதிகள் அவ்வளோவையும், பாண்டி நாட்டு திருப்பதிகள் அவ்வளோத்தையும். அங்கிருந்து கிளம்பி குருவாயூர் போயிட்டு திரும்பி கோயம்புத்தூர் உள்ள வந்து இந்த ஜானலிங்கம்னு இது இருக்குல்லையா, அதெல்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஊட்டி ஏறி மைசூர் இறங்கி கர்நாடகா உள்ள போய் மைசூரில் சாமுண்டி தரிசனத்துலேருந்து ஆரம்பித்து வரிசையாக போய் கர்நாடகாவில் உள்ளுக்குள்ளே நம்ம மேல்கோட்டை போய் சரவணபெலகோலா போய் அங்கிருந்து நேர கிஷ்கிந்தா போய் கிஷ்கிந்தாவில் இருக்க அத்தனை இடத்துல ஏற்கனவே பிரதிஷ்டையெல்லாம் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே பிரதிஷ்டையெல்லாம் பண்ணியிருக்கோம். அஞ்சனாத்ரி, சக்கியாத்ரி, இன்னும் ஒவ்வொரு மலையும் ஏறி இறங்கி ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் பிரபாவமோ அவ்வளோவையும் பார்த்துண்டு அப்படியே நேர உஜ்ஜயினி போயிட்டோம். உஜ்ஜயினி போய் மகாகாளேஸ்வர், அங்கிருந்து கிளம்பி அப்படியே திருப்பி என்ன பண்ணோன்னு சொன்னால் பண்டர்பூர் வந்து, பண்டர்பூரில் இருக்க அவுண்டா நாகநாத், பண்டர்பூர்லேருந்து இருக்க அங்கே ஒரு பஞ்ச சிவலிங்க க்ஷேத்திரங்கள் இருக்குது, ஜோதிர்லிங்கங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி ராஜஸ்தான் உள்ள போய் சோமநாத் போய் அப்புறம் அங்கிருந்து பாகிஸ்தான் பார்டர் வழியாக அப்படியே அந்த பார்டரில் போய் ராஜஸ்தானில் பாலைவனத்தில் போய் அப்படியே அந்த வழியாகவே வந்து அமிர்தசர் போய் அமிர்தசர்லேருந்து ஹிமாலயாஸ் வந்து அங்கே வண்டியை நிறுத்திட்டு 15 நாள் கேதார்நாத், பத்ரிநாத் தரிசனம். அப்படியே மெதுவாக அப்படியே வந்து மதுரா வந்து மதுராவை பார்த்துட்டு அப்படியே அந்த வழியாக பீகார் போய் ஜார்க்கண்ட் போய் பீகாரில் கயா பார்த்து, ஜார்க்கண்ட்லே ஒரு வைத்தியநாத க்ஷேத்திரம் பர்லி வைத்தியநாத்னு ஒன்று இருக்குது, இந்த பர்லியை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து நேர வெஸ்ட் பெங்கால் போய் வெஸ்ட் பெங்கால் அதோடு நிறுத்திட்டேன். உள்ளுக்குள்ளே அந்த ஐலண்டெல்லாம் போகலை. அஸ்ஸாம் கிஸ்ஸாம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நார்த் ஈஸ்ட்டு போக முடியல. அப்படியே அங்கேருந்து திரும்பி நேர பூரி ஜெகநாதன் வந்து பூரி ஜெகநாத்லேருந்து சிம்மாச்சலம், துரோணாச்சலம் வரிசை ஆந்திர பிரதேஷ் உள்ள வந்து திருப்பதி வந்து அங்கே ஜெயேந்திர பெரிவாலை பார்த்துட்டு அங்கேருந்து நேர சென்னை. பாரத தேச பலம் 19,282 கிலோமீட்டர், 66 நாள். ஒரு இடத்துல ஒரு டயர் பஞ்சரோ இன்னொன்றும் எதுவும் கிடையாது. ஆச்சரியமான யாத்திரை. ஒரு இடத்துலையும் முன்னேற்பாடு கிடையாது.
வாயில் ராமநாமம், மனசில் நம்பிக்கை. ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது இடம் கிடைச்சது, எங்கேயாவது சாப்பிட்டு ஆச்சரியம். அந்த யாத்திரையிலே நந்தலா பூரா வந்தான், சிவகணேஷ் மாமா பூரா வந்தான், பெரிய பெரிய மகான்கள்லாம் கூட ஆச்சரியமான யாத்திரை. பாரத தேசத்தை வளம் வந்து இந்த வளத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன். வளம்ங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே இதை கவுண்ட் எடுக்கணும் இல்லையா? அது எதுக்கு தெரியுமா? இந்த கவுண்ட் உங்களுக்கு உற்சாகம் ஊட்டுறதுக்காக. அங்கெல்லாம் எப்படின்னு கேட்டால், இங்கே இப்போ இருக்கு இல்லையா, திருவண்ணாமலையெல்லாம் கிரிவலம் பண்ணுறா இல்லையா? அந்த கிரிவலம்லாம் என்னென்னு கேட்டால் ஒரு ரவுண்டு, அந்த குறிப்பிட்ட நாளில் பௌர்ணமி அன்னைக்கு வலம், அவ்வளோதான் அப்படின்னு. அதே போல் சித்திரக்கூடத்திலே அந்த மலையை வலம் வர்றதுன்னு வழக்கம். எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். அவ்வளோ மலைகளையும் நாங்கள் பிரதர்ஷனம் பண்ணியிருக்கோம், பரிக்கிரமா பண்ணியிருக்கோம். அயோத்தி பரிக்கிரமா பண்ணியிருக்கோம், பிருந்தாவனம் பரிக்கிரமா பண்ணியிருக்கோம், சித்திரகூடம் பரிக்கிரமா பண்ணியிருக்கோம். அப்படி பகவான் அப்படி தான் கொண்டு போய் எங்களுக்கு எல்லாம் ராமநாமத்தோடைய பெருமை, ராமநாமத்தோடைய மகிமை. ஒரு இடம் சின்ன பரிக்கிரமா, பெரிய பரிக்கிரமா. சின்ன பரிக்கிரமா அயோத்தியில் 13 கிலோமீட்டர், பெரிய பரிக்கிரமா 27 கிலோமீட்டர். அது உள்ளுக்குள்ளே பிருந்தாவனம் போனால் கோவர்தனத்தில் பரிக்கிரமா, சின்ன பரிக்கிரமா 16 கிலோமீட்டர், பெரிய பரிக்கிரமா 41 கிலோமீட்டர். அவ்வளவும் பண்ணியிருக்கோம். எல்லாம் பகவன் நாமத்தினால. அதில் கற்றுக்க வேண்டிய விஷயம், இங்கே கூட யாரோ ஒருத்தர் சொன்னார், அவளை இப்படி பண்ண சொல்லுங்கோ, அப்படி பண்ண சொல்லுங்கோ. ஒருத்தர் வேகமாக போகிறா, ஒருத்தர் வந்து அடிப்பிரதர்ஷனம் பண்ணுறா, இப்போ அடிப்பிரதர்ஷனம் பண்ணாதேன்னு சொல்லுங்கோ. சொல்ல மாட்டேங்க. ஏன்னா யார் யார் மனசில் பகவான் என்னென்னமா இருக்கான்னு எனக்கு தெரியாது. இந்த வளத்தில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய சகிப்புத்தன்மை. பிரத்தியார் கூட நம்ம ஒத்து போகிறோம், அதுதான் கற்றுக்கணும். யாத்திரைகளே சத்சங்கத்திலே முக்கியமாக கற்றுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், எல்லாரையும் நம்ம பொறுமையாக ஏற்றுக்கணும். ஏன்னா நம்மளை எல்லாரும் பொறுமையாக ஏற்றுக்கிறா இல்லையா? நம்ம முதுகில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அங்கே பரிக்கிரமாலாம் சொல்கிறேன், யாராவது அந்த மாதிரி பண்ணுங்க. இங்கே ஆச்சரியமான பரிக்கிரமாலாம் இருக்குது. ஏன் தெரியுமா? சில பரிக்கிரமா எண்ணிக்கையில் போகும். அவர்கள்லாம் எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு பரிக்கிரமா பண்ணுவாள். இந்த மாதிரி பரிக்கிரமா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 40 கிலோமீட்டர் பரிக்கிரமா எப்படி பண்ணுவா தெரியுமா? கோவர்தனத்தை இங்கே காலை வச்சு நமஸ்காரம், அங்கே இருந்து இன்னொரு நமஸ்காரம், இப்படியே நமஸ்காரம் பரிக்கிரமா 40 கிலோமீட்டர். இன்னொன்று ஆசன பரிக்கிரமா. இந்த இடத்துல உட்கார்ந்துக்குது, எழுந்து அங்கே உட்காந்து உட்கார்ந்து 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 ஆசன பரிக்கிரமா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? பாலை அந்த கோவர்தனத்துக்கு நான் பால் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னுட்டு ஒரு தார பாத்திரம் ஒன்று வச்சுட்டு கூட ஒரு 7-8 பேர் வருவான் அவனுக்குன்னு. அந்த தாரையில் அப்பப்போ ரெடியாக கேனில் இருக்க பாலை ஊற்றிகிட்டே வருவான். நம்ம மெதுவாக நடந்து பூரா பால் அபிஷேகம். என்ன அப்புறம் பின்பக்கம் ரிவர்ஸில் பறிக்கிறமா என்னெல்லாம். அதாவது இதெல்லாம் யார் எண்ணுவா? ஏகாம்பரம் இங்கே கவுண்ட் எடுக்க, அங்கே யார் கவுண்ட் எடுக்கிறேன்? நேர கிருஷ்ணன் தான் கவுண்ட் எடுக்கிறான். இங்கேயும் போயிருந்தா தான் உங்கள் கவுண்ட் எடுக்கிறார். எனக்கு உங்களெல்லாம் தூண்டணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். இந்த பரிக்கிரமாவுடைய பலன்கள் ஏன்னா இதில் மனசில் இறங்குற மாதிரி சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோவோ ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், பாதசேவனம், ஆத்ம நிவேதனம், விதவிதமாக பக்தி பண்ணி விதவிதமாக ஏதாவது பண்ணி எப்படியாவது உள்ளே போயிடணும், எப்படியாவது உள்ளே போயிடணும். இதனால தான் இந்த சங்கத்துக்கு வெளியிலே யாரும் ஆதரவு தர மாட்டா. இதுக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்லை. என்ன கேட்பா? யாரோ ஒருத்தர் ரேவதி ஆத்துக்காரன்னு நினைக்கிறேன், என்கிட்ட வந்து கேட்குறாரு இன்னைக்கு, யாராவது ஒரு விஐபியை சத்தியமாக கூப்பிட மாட்டேன்ட்டு. விஐபி வந்தால் அழிஞ்சுதுன்னு அர்த்தம். மனுஷனை வச்சுட்டு காரியம் பண்ணுறதெல்லாம் உருப்படாது.
மாட்டேன்ட்டேன். எனக்கு கூப்பிட தெரியாது. யாராவது கூப்பிட்டா யாருக்கும் கூப்பிடல. அதுவும் சம்பாவனை பண்ணி ஒருத்தனையும் கூப்பிட மாட்டேன். இயற்கையாக பெண்கள் இயற்கையாக வரக்கூடியவா அவர்கள் பண்ணுற சமர்ப்பணத்தில் குருநாதன் பிரகாசமாக இருப்பான். இதெல்லாம் சில திட்டங்கள் வச்சுருக்கேன். இப்படித்தான். அதே மாதிரி நான் எங்கேயாவது வெளியில் போனால் எங்கேயும் ஹோட்டல் ரூம் எடுத்து தங்குறதில்ல. இன்னி வரைக்கும் என் காலம் போயிருக்கு. இன்னி வரைக்கும் இப்போ போன யாத்திரையில் நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். எங்கேயோ போய்க்கலான்னு சொல்லிட்டு இவனை பார்க்கலாண்டா, இடம் எங்கேயாவது போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ பகவான் ஏற்பிச்சு இந்த அம்மாவையும் அந்த அம்மாவையும் போட்டு தான் அவகிட்ட பத்திரமாக இருக்கணும்னு சொல்லி அப்புறம் இதுக்கு ஒருத்தர் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் எங்களை ராத்திரி தங்க வைக்கிறதுக்காக இந்த வருஷத்தில் இந்த கலியில் ஒரு அம்மா வரான்னா குருநாதனுடைய கிருபை அது. பார்க்கணும், அனுபவிக்கணும். பிடிவாதம் இல்லை. இதெல்லாம் பிடிவாதம் இல்லை. ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நீ வைராக்கிய சீலனாக இருந்தால் பகவான் உனக்கு வழி விட்டு கூலி. பகவான் சொல்கிறான், சில நேரத்தில் பயமாக இருக்குது பேசுறதுக்கு. என்ன சொல்கிறான் பிரகலாதன் விஷயத்தில் பகவான்? பிரகலாதன் குழந்தைக்கு எனக்கு பிரகலாதன் கிடைக்கிற உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறான். ஏன்னா பைத்தியமா, எங்கள் அப்பா வரம் கேட்டு பட்ட அவஸ்தை போராதா எனக்கு? ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் பகவான் கெஞ்சறான் பிரகலாதன்கிட்ட. டேய் அப்பனும் போயிட்டான், நம்பினு நீயும் போயிட்டானா, அப்புறம் எனக்கு என்னடா பேர்? அதனால் நான் ஏதாவது கொடுக்கணும்டா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் வேண்டான்னு அப்புறம் கெஞ்சி அவங்கிட்ட நீ இத்தனை வருஷம் 36,000 வருஷம் வாழ்வாயினும் இதில் உன்னுடைய பேரன் காலம் வரைக்கும் அவனுடைய அரசாட்சியிலே நான் வாசலில் வாயில் காப்பான் இருப்பேன்னு பலிச்சக்கரவர்த்தி காலம் வரைக்கும் பகவான் வாயில் காப்பாளனாக இருந்து சர்வீஸ் பண்ணான். புரிஞ்சுக்கணும். இது ஏதோ அவனுக்கு தான் நினைக்கிறேன். நீ நினச்சிக்கோ பகவத் விஷயமா சின்ன விஷயமா அல்பமாக நினச்சிக்கோ. உனக்கு அவன் எப்படி உதவறான்னு பாரு. இன்னைக்கு நான் உபன்யாசம் பண்ணுற மாதிரி நீ 10 பேருக்கு உபன்யாசம் பண்ண. ஏன்னா உபன்யாசங்கிறது ஏதோ கதைகளை சொல்லி இட்டு கட்டுறதில்லை. உன்னுடைய சுவாதீனத்திலே உன் அனுபவத்திலே வந்ததை எடுத்து சொல்லும்போது யார் மனசையும் உருக்கும். அதன் மூலம் அவர்கள் தர்மத்தில் பிரேரணை ஆவார்கள். அவர்களுக்கு பகவான் ஆனந்தமாக அனைத்தும் செய்வான். இன்றைக்கி நாமவளத்தை பற்றி 2 வார்த்தை நீங்கள் எல்லாம் அப்படி பண்ணிட்டுருக்கேன்னு சந்தோஷத்திலே உங்களை பலப்படுத்துறதுக்காக அது கொடுக்க ஸ்பிரிச்சுவல் சைடும் அதுக்கு முன்னாடி இருக்க தடைகளை பற்றியும் விஸ்தாரமாக சொன்னேன். குருநாதன் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை. ராம 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 ராம